புவி வாழ்த்த வாழ்க. நளனும் தமயந்தியும் காட்டிற்கு சென்ற பிறகு என்ன நடந்தது என்பதை இந்திய மகாபாரத பகுதியில் பார்க்கலாம். நள மன்னன் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்த நிலையில் தமயந்தியோடு காட்டிற்கு சென்றார். அங்கு பல நாட்கள் பசியால் வாடிய நிலையில் அவர்கள் இருந்தனர். இதனால் மிகுந்த துயரமடைந்த நள மன்னன் தமயந்தியிடம், களங்கமற்றவளே, இங்கு இருக்கும் பல சாலைகள் பல நாடுகளுக்கு வழிகாட்டுகின்றன என்று கூறிக்கொண்டே இந்த சாலை விதர்ப்ப நாட்டிற்கு செல்கிறது என்று மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருந்தான். இதை கேட்ட தமயந்தி கண்ணீரால் தடைப்பட்ட குரலுடன், மன்னா, உமது நோக்கத்தை நினைத்து எனது இதயம் நடுங்குகிறது. எனது அங்கங்கள் யாவும் தளர்கின்றன. நீர் உமது நாட்டை இழந்து செல்வங்களை இழந்து பசியால் தேய்ந்து சிரமப்படும் போது உம்மை இந்த தனிமையான கானகத்தில் எப்படி விட்டு செல்வேன்? ஆழ்ந்த கானகத்தில் களைப்புடன் இருக்கும் போது உமது களைப்பை நீக்கி ஆறுதல் அளிப்பேன். ஒவ்வொரு துயருக்கும் மனைவிக்கு இணையான மருந்து வேறு இல்லை. அந்த உண்மையைத்தான் நான் உம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றாள். தனது இதய ராணியான தமயந்தியின் இவ்வார்த்தைகளை கேட்ட நளன், அனைத்தும் நீ சொல்வது போலத்தான் இருக்கிறது. துயரத்தில் இருக்கும் மனிதனுக்கு மனைவிக்கு இணையான நட்போ மருந்தோ கிடையாதுதான். நான் உன்னை கைவிட முயலவில்லை. ஆகையால் உனக்கு ஏன் இந்த அச்சம்? நான் என்னை கைவிட்டாலும் விடுவேனே அன்றி உன்னை கைவிட மாட்டேன் என்றார். பிறகு தமயந்தி, மன்னா, என்னை கைவிட நினைக்கவில்லை என்றால் விதர்ப்ப நாட்டிற்கு செல்லும் வழியை நீங்கள் ஏன் சுட்டிக்காட்டுகிறீர்கள்? எனது உறவினர்களிடம் நான் செல்வது உங்களது நோக்கமாக இருந்தால் அது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் என்றால் நாம் இருவரும் சேர்ந்தே விதர்ப்ப நாட்டிற்கு செல்வோம். அங்கே எனது தந்தை மதிப்புடன் வரவேற்பார். மன்னா, அப்படி அவரால் மதிக்கப்படும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றாள். உடனே நளன், நிச்சயமாக உனது தந்தையின் நாடும் என்னுடையதே. ஆனால் இப்போது கடைநிலையில் இருக்கும் நான் எக்காரணம் கொண்டும் அங்கு செல்ல மாட்டேன். துன்பத்துடன் இருக்கும் நான் உன் வருத்தத்தை அதிகரிக்கும்படி அங்கு எப்படி செல்வேன் என்று கேட்டான். ஒரே ஆடையை உடுத்திருந்த அந்த இருவரும் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து பசி மற்றும் தாகத்தால் களைப்படைந்து இறுதியாக பயணிகள் தங்குவதற்கான ஒரு மண்டபத்தை அடைந்தனர். பெரும் களைப்பில் இருந்த நளன் அந்த தரையிலேயே தமயந்தியுடன் உறங்கிவிட்டான். உறங்கிக் கொண்டிருந்த போது இதயமும் மனமும் கலக்கமடைந்த நளனால் முன்பு போல அமைதியாக உறங்க முடியவில்லை. நாடு இழந்து நண்பர்களை இழந்து கானகத்தில் துயர் வாழ்வு வாழும் நிலை தனக்கு ஏற்பட்டதை எண்ணி எண்ணி எனது இந்த செயலால் என்ன பயன் ஏற்படும்? என்னிடம் உண்மையான அர்ப்பணிப்புடன் இருக்கும் இவள் இந்த பெரும் துன்பத்தை எனக்காகவே அனுபவிக்கிறாள். என்னிடம் இருந்து பிரிந்தால் இவள் தனது உறவினர்களிடம் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. என் மீது கொண்ட அர்ப்பணிப்பால் என்னுடனேயே இவள் தங்கினால் இவளை துயர்தான் கவ்வும் என்பதில் ஐயமே இல்லை. நான் இவளை கைவிட்டாலோ இவள் துயரிலிருந்து விடுபட்டு சில காலம் மகிழ்ச்சியாக இருக்கும் வாய்ப்பிற்கும் சாத்தியம் இருக்கிறது என்று நினைத்தான். இதையே திரும்ப திரும்ப ஆலோசனை செய்து முடிவாக தமயந்தியை கைவிடுவதே சிறந்த வழி என்று தீர்மானித்தான். மேலும் நளன் உயர்ந்த புகழும் நற்பேரும் தனது கணவனான என்னிடம் அர்ப்பணிப்பும் கொண்ட இவளுக்கு இவளது சக்தியின் காரணமாக வழியில் யாரும் தீங்கை ஏற்படுத்திவிட முடியாது என்றும் நினைத்தான். இப்படியே தமயந்தியுடன் தங்கியிருந்த போது தீய கலியால் தாக்குதலுக்குள்ளான அவனது மனம் அவளை கைவிட தீர்மானித்தது. ஆனால் தனது இதயத்திடம் தோல்வியுற்ற நள மன்னன் மீண்டும் மண்டபத்திற்கு திரும்பி வந்து தமயந்தியை மீண்டும் கண்டு கண்ணீர் விட்டு அழுதான். அவன், ஐயோ, இதற்கு முன்பு வாயு தேவனாலோ சூரியனாலோ காணப்படாத எனது அன்பானவள் இன்று கேவலமாக வெறுந்தரையில் படுத்து உறங்குகிறாளே. பிரகாசமான புன்னகை கொண்ட அழகிய மங்கை விழித்தெழும்போது எவ்வாறு நடந்து கொள்வாள்? என்னை பிரிந்து விலங்குகளும் பாம்புகளும் வசிக்கும் இந்த ஆழ்ந்த கானகத்தில் எப்படி பயணம் செய்வாள் என்று எண்ணிக்கொண்டு தமயந்தியிடம், நீ காத்த அறமே உனக்கு சிறந்த பாதுகாவலாக இருக்கும் என்று சொன்னான். பூமியில் ஒப்பற்ற அழகுடைய தனது அன்பான மனைவியை பார்த்து இப்படி சொன்ன நளன் கலியால் அறிவிழந்து அங்கிருந்து செல்ல முற்பட்டான். கலியால் ஒரு பக்கமும் காதலால் ஒரு பக்கமும் இழுக்கப்பட்ட மன்னன் நளன் அவளை விட்டு தள்ளி சென்று பிறகு திரும்பி வந்து மீண்டும் அவளை பார்த்தான். இதையே ஊஞ்சல் போல திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்த அந்த மன்னனின் இதயம் இரண்டாக பிளந்திருந்தது போல தோன்றியது. பிறகு நீண்ட நேரம் அழுது கலியால் உணர்விழந்து வாயடைத்து போன நளன் தூங்கிக் கொண்டிருக்கும் தனது மனைவியை கைவிட்டு அங்கிருந்து சென்றே விட்டான். நளன் சென்ற பிறகு தூங்கி எழுந்த தமயந்தி தனிமையான கானகத்தில் மகிழ்ச்சியுடன் எழுந்தாள். தனது கணவரான நளனை காணாததால் துயரும் வலியும் கொண்டு பயத்தால், மன்னா, நீங்கள் அறமறிந்து உண்மை பேசுபவராயிற்றே,
அப்படி இருக்கும்போது எனக்கு வாக்கு கொடுத்து விட்டு உறங்கிக் கொண்டிருந்த என்னை இக்கானகத்தில் கைவிடலாமா? உமக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட உமது மனைவியை நீங்கள் ஏன் இப்படி கைவிட்டீர்கள்? நான் உமக்கு என்ன தீங்கு இழைத்தேன் மன்னா? என் தலைவரே, நான் பயங்கர அச்சத்தில் இருக்கிறேன். இந்த கேலி போதும். நீங்கள் அந்த புதர்களுக்கு பின்னால் ஒளிந்திருப்பது எனக்கு தெரிகிறது. ஏன் எனக்கு மறுமொழி கூறாமல் இருக்கிறீர்கள்? புலம்பிக் கொண்டிருக்கும் என்னை இந்த அவல நிலையில் கண்டும் என்னை அணுகி ஆறுதல் கூறாமல் இருப்பது ஏன்? என்னை காணாமல் இருக்க எப்படி உங்களால் முடியும் என்று உரக்க கதறிக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடி பெரும் வேதனையுடன் மயங்கி கீழே விழுந்தாள். பிறகு தமயந்தி நீண்ட பெருமூச்சுகளை விட்டபடி எழுந்து, எவனால் நளன் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறாரோ அவன் எங்களை விட அதிக துன்பத்தை தாங்கட்டும் என்று கலியை சபித்தாள். பிறகு இறை தேடும் விலங்குகள் வசிக்கும் அந்த காடுகளில் தனது கணவரை தேடத் தொடங்கினாள். அவள் தேடி வரும்போது பசித்திருந்த பெரிய பாம்பின் எல்லைக்குள் வந்தாள். அது தமயந்தியை திடீரென பாய்ந்து பற்றியது. துயரம் நிறைந்து பாம்பின் சுருளுக்குள் மடிந்திருந்த போதும் அவள் தனக்காக அழாமல் அந்த நளனுக்காகவே அழுதாள். மன்னா, கைவிடப்பட்ட இந்த வனத்தில் யாருடைய பாதுகாப்புமற்ற நான் இந்த பாம்பினால் கைப்பற்றப்பட்ட பின்பும் என்னை நோக்கி நீங்கள் ஏன் விரைந்து வராமல் இருக்கிறீர்கள் என்று புலம்பிக் கொண்டே, இனி வரும் காலத்தில் நீங்கள் துன்ப நிலையிலிருந்து விடுபட்டு உமது மனம், உணர்வுகள், செல்வங்கள் ஆகியவற்றை நீங்கள் திரும்ப பெறும்போது என்னை குறித்து சிந்தித்தால் உமக்கு எப்படி இருக்கும் மன்னா என்று அழுது புலம்பினாள். அவள் இப்படி அழுது கொண்டிருக்கும் போது ஆழ்ந்த கானகத்தில் உலவிக் கொண்டிருந்த ஒரு வேடன் அவளது புலம்பல்களை கேட்டு அந்த இடத்திற்கு விரைந்து வந்தான். தனது கூரிய ஆயுதத்தால் அதன் தலையை வெட்டி எறிந்தான். அந்த பாம்பை சாகடித்து தமயந்தியை விடுவித்தான் அந்த வேடன். அவள் உடல் மீது நீர் தெளித்து அவளுக்கு உணவு கொடுத்து ஆறுதலும் சொன்னான். அவன் அவளிடம், அழகிய இளம் மானின் கண்களை கொண்டவளே, யார் நீ? நீ ஏன் இந்த கானகத்திற்கு வந்தாய்? அழகானவளே, நீ எப்படி இந்த பெருந்துயரத்தில் சிக்கினாய் என்று கேட்டார். உடனே தமயந்தி அவனிடம் நடந்தது அத்தனையும் சொன்னாள். அழகிய களங்கமற்ற அங்கங்களுடனும் தேன் போன்ற இனிய பேச்சுடனும் முழு நிலவை பிரதிபலிக்கும் முகத்துடனும் இருந்த அந்த அழகிய பெண்ணை கண்ட வேடன் ஆசையால் பீடிக்கப்பட்டான். காமதேவனால் தாக்கொண்ட அந்த வேடன் வெற்றி குரலுடனும் மென்மையான வார்த்தைகளுடனும் அவளிடம் ஆறுதலாக பேசினான். கற்புடைய அழகான தமயந்தியோ அவனை கண்டு அவனது நோக்கத்தை உணர்ந்ததும் சீற்றத்துடன் கூடிய கோபத்தால் நிறைந்தாள். அந்த கோபத்தால் அவள் எரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த தீய மனம் படைத்த இழிந்தவன் எரியும் ஆசையால் கோபமடைந்து தன் பலத்தை பயன்படுத்தினான். நாட்டை இழந்து கணவனையும் இழந்து இருந்ததால் ஏற்கனவே துயரத்தில் இருந்த தமயந்தி சொல்ல முடியாத அந்த துயரத்தின் போதும் நான் நளனை தவிர வேறு எவரையும் நினைத்தவளில்லை என்பது உண்மையானால் இவன் உயிரற்றவனாக விழட்டும் என்று சபித்தாள். அவள் அப்படி சொன்ன உடனேயே அவ்வேடன் நெருப்பால் உட்கொள்ளப்பட்ட மரம் என உயிரற்று தரையில் விழுந்தான். பிறகு அங்கிருந்து மீண்டும் நளனை தேடத் தொடங்கினாள். நளனை தேடி சென்ற தமயந்திக்கு என்ன நடந்தது என்பதை இனி வரும் மகாபாரத பகுதியிலும் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.